எழுந்து நின்று வேதத்தை தூக்கி பிடிப்போமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில நீர் வரும் மட்டும் அதை செய்கிறதற்கு நீர் உறுதுணையா இருப்பீர். இயேசுவின் நாமத்தினாலே இதில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் என்னுடைய வாழ்க்கையில கடைபிடிப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். இன்னைக்கு என்ன நாள்? குருத்தோலை ஞாயிறு. இந்நாள் வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமான நம்ம இதை கேட்டிருப்போம், அப்படிதானே? குருத்தோலை ஞாயிறு அப்படி என்னன்னு நம்ம கேட்டிருப்போம். இன்னைக்கு கொஞ்சம் என்ன வேணுமா? குருத்தோலை ஞாயிறு என்பது greeted with rejoice in Jerusalem. அப்படிதானே? எருசலேமில் ஒரு பெரிய கொண்டாட்டம். எங்க கொண்டாட்டம் சொல்லுங்க? எருசலேமில் கொண்டாட்டம். அந்த எருசலேமில் கொண்டாடப்படுறது எதுக்காக கொண்டாடப்படுறது? குருத்தோலை. இந்த கொண்டாடின நாள் என்ன? அந்த நாளில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தின் மூலியமா கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். ஓகே. அந்த குருத்தோலையை பற்றி நிறைய, அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லா புஸ்தகத்திலையும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? நீங்கள் மத்தேயு எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1 to 12 பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்புறம் மார்க்கு 11 1 to 10 இருக்கும். லூக்கா 19 24 29 to 44 இருக்கும். யோவானில் இருக்குது. சரியா? இது எல்லா நிகழ்வுகளும் 4 சுவிசேஷ புத்தகங்களையும் இருக்கிறது இருக்கப்பட்டிருக்குது. நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. மத்தேயு 21 1 to 12 இருக்குது. அப்புறம் மார்க்கு 11ஆம் அதிகாரம் 1 to 10 இருக்குது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 29 to 44 இருக்குது. சரியா? யோவான் புஸ்தகத்தில் இருக்குது. நான் வரும்போது அது எங்கே இருக்குன்னு கரெக்டாக நான் உங்களை பேசும்போது சொல்லிடுறேன். சரியா? ரைட். இப்போ வாசிங்க 21ஆம் அதிகாரம் மத்தேயு வாசிங்க வேகமாய். மத்தேயு 21:4. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆமென். தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இங்கு நிறைவேறுகிறது. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருவார். அவர் எப்படி வருவாரா? கழுதையின் மேல் ஏறி வருவார். இது தீர்க்கதரிசினால். சகரியா 9:9 வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். சகரியா புஸ்தகத்தில் 9:9 தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் மத்தேயு 21:4 நிறைவேறினது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ எதெல்லாம் உரைக்கப்பட்டதோ அதெல்லாம் நடந்துட்டே இருக்கிறது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 21:1 என்ன சொல்லுது? அவர் பேத்பகேலிருந்து உள்ள வர்றாரா? வாசிங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். யாராவது கேட்டா நீங்க என்ன பண்ணாதீங்க, ஒருவன் கர்த்தருக்கு வேணும்னு சொல்லி ராஜா வேணும்னு சொல்லி கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நோக்கத்தோடு எருசலேமுக்கு வர்றாரு. இந்த பெத்பாகே நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கும் அந்த எருசலேமுக்கும் உள்ளே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1/4 கிலோமீட்டர், 250 மீட்டர். எவ்வளவு? 250 மீட்டர். இந்த பெத்பகே என்பது பார்த்தீங்கன்னா அதாவது ஹவுஸ் ஆஃப் பிக்ஸ் அண்ட் டேட்ஸ்ன்னுவாங்க. அதாவது அத்திப்பழம் அல்லது பேரிச்சம்பழத்தினுடைய அது வீடு, அப்படி தானே அது சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய வீடு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளே வர்றார். நீங்கள் லூக்காவில் பார்த்தீங்கன்னா சொல்லும், அது ஒரு வசனம் உண்டு. இவங்க சொல்கிறாங்க, யார்? நீங்கள் வாசிங்க. 19 இல்லை, 29 மத்தேயு 22:2 வாசிங்க. அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். மத்தேயு 2:2, சங்கீதம் 2:6. மத்தேயு 2:2, சங்கீதம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பிறக்கும் போதே அவர் ராஜாவை பிறக்கிறாரு. வான சாஸ்திரிகள் அதை கேள்விப்பட்டு நட்சத்திரத்துக்கு பின்னாக அவரை பார்க்கும்படி, அவரை வணங்கும்படி, அவருக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்கும்படி ராஜாவை பார்க்கறதுக்கு யார் வர்றா? வான சாஸ்திரிகள். அந்த 3 பேரும் கிஃப்டோட வெள்ளை போலும், பொன், வெள்ளி, தூப வர்க்கத்தோட என்ன பண்ணுறாங்க? வர்றாங்க. வந்து கேட்குறாங்க, நட்சத்திரத்தை பார்த்து கிழக்குலேருந்து வந்தோம், அந்த யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறாரா, எங்கே இருக்கிறாரு, எங்களுக்கு தெரியலை, ஸோ எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, பிறக்கும் போதே அவர் ராஜாவை பிறந்திருக்கிறார். ராமேன் சொல்லுவோமா? இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் மற்ற இது வாசிங்க. சங்கீதம் 2:6 என்ன சொல்லுகிறது? நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். ஆமென். இது சங்கீதம் 2:6 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுகிறது மத்தேயுல. இதில் இன்னும் 2-3 வசனங்கள் இருக்கு, நான் உங்களுக்கு அப்புறம் எடுத்து காட்டுறேன் நான். ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் ஏற்கனவே குழந்தையாவே பிறக்கும் போதே ராஜாவை தான் பிறந்திருக்கிறாரு. அப்போ இது என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னொருத்தர் சொல்றாரு பாருங்க. யார் சொல்றா? யோவான் சொல்றாரு. யோவான் அந்த ஆண்டவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி வரார். இதோ உலகத்தின் பாவங்களை தேவ ஆட்டுக்குட்டி வர்றார் அப்படின்னு யார் சொல்றா? யோவான் சாணகனும் அவருடைய சீசர்களும் கூட இருக்கிறாங்க. ஸோ அப்போ சொல்றாரு, யோவான் 1:29 வாசிங்க, வேகமாய் வாசிங்க. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். 1:29 யோவான். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்போ எல்லாமே கன்ஃபார்ம் ஆகுது. அந்த ஞானஸ்தானம் கொடுத்த அந்த யார் சொல்றான்? ஆண்டவர் வரும்போது அந்த யோவான் சாணகன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு மனுஷனுடைய பாவத்தை நான் பலியிடுகிற ஆடுனாலேயோ இல்லை கோழியினாலேயோ இல்லை வேற எந்த காரியத்தினாலேயோ நான் என்ன பண்ண முடியாது, எனக்கு ஒரு ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ என்னுடைய பாவ நிவர்த்திக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எப்போ நடக்குது அப்படின்னா, வருஷத்தின் 1வது மாதம், ஆபித் மாதம் அல்லது நிசான் மந்த். எத்தனாவது மாதம்? 1வது மாதம் இது நடக்கிற ஒரு ஈவெண்ட்டு. அதில் வாசிங்க, யாத்ராம் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து. ஓகே, 10ஆம் தேதி அங்கே நடக்க வேண்டிய நிகழ்வு, 15ஆம் தேதி நடக்க வேண்டிய நிகழ்வு, 14ஆம் தேதி சாயந்தரம் ஆரம்பிக்க வேண்டிய நிகழ்வு, 10ஆம் தேதி எல்லாமே எருசலேமில் கேதர் ஆகணும். கிட்டத்தட்ட அந்த இடத்துல 2.5 lakhs people என்ன பண்ணியிருக்கிறாங்க? கேதராக இருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பமாய் வருவார்கள்.
அப்போ இங்க என்ன நடக்குது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேற ஒரு திட்டத்தின்படி உள்ள வர்றாரு. இந்த ஜனங்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிறதற்கு இருக்கீங்களா? பஸ்கா பண்டிகை அந்த நிசான் மாதம் 14ஆம் தேதி சாயந்தரம் ஆரம்பிச்சிருவாங்க. 15ஆம் தேதி வரைக்கும் அது நடக்கும். அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் கொண்டு வரணும். அந்த குருத்தோலை என்பதற்கு என்ன என்பதை நான் என்ன பண்ணுகிறேன் சொல்கிறேன். குருத்தோலை பார்த்தீங்கன்னா சிலர் ஒலிவ மரத்தினுடைய குருத்துகளை பிடித்து ஆட்டி அதை பேசுவாங்க. சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா வில்வோ குருத்தை பண்ணுவாங்க. நம்ம இதுலேயும் குருத்தோலை பண்ணுறோம். அங்கே ஒலிவ மரம் தான் அதிகமாக இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா நாடுகளில் அவங்களுடைய நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி சில ஆர்டிஃபிஷியலை வச்சுருப்பாங்க. நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த குருத்தோலை இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை கொண்டாடுவார்கள். சரியா? இப்போ இங்கே எப்படி கொண்டாடப்படுறதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 1/4 கிலோமீட்டர் தூரத்தில் 250 மீட்டரில் உள்ள என்ட்ராகிறார். உள்ள என்ட்ராகும்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மத்தேயு அந்த வாசிங்க, மத்தேயு 21:8-10. ரைட்டு. இது அப்படியே வாசிங்க. 2 ராஜாக்கள் 9:13 வாசிங்க. 2 ராஜாக்கள் 9:13. அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காளம் ஊதி யெகூ ராஜாவானான் என்றார்கள். ஆமென். இப்ப பாருங்க, வஸ்திரம் பழைய ஏற்பாட்டில் எங்க விரிக்கப்படுகிறது? 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் யெகூ என்கிறவர் மேலிருந்து ராஜாவாக இறங்கி வரப்போகிறார், ராஜாவாக போகிறாரு. அதுக்கு அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, வஸ்திரங்களை மேலே விரித்து அது மேலே நடந்து வரும்படியாய் வேகமாய் வஸ்திரங்களை விரிக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் நடந்த அந்த நிகழ்வுகள் புதிய ஏற்பாட்டில் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் சொன்னேன்ல, அவர் வருகிற திட்டம் வேற, மனிதர்களுடைய திட்டம் வேற. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை பார்க்கிறார்கள். ஆண்டவர் செய்த உயிரோடு எழுப்புறவனை பார்க்குறாங்க, கண் தெரியாதவனை சுகமாக்குறவனை பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்களை பார்த்தோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் பட்டணத்துக்கு என்ட்ராகும்போது இந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே 2 காரியம் அங்கே நடக்கிறது. 2 காரியம் நடக்கிறது. இப்போ ஜனங்கள் பஸ்கா பண்டிகைக்காக வந்திருக்கிறாங்க. பஸ்கா பண்டிகைக்கு வரும்போது சொல்லப்பட்டது போல, அந்த யாத்ராகமம் 12:3-6 சொன்னது போல, இவங்க என்ன பண்ணணும், 10ஆம் தேதியே எல்லாரும் அங்கே கேதர் ஆகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ 10ஆம் தேதி ஏன் கேதர் ஆகணும்னா, சுற்றவர இருக்கிற ஒவ்வொரு நாடுகளிலும் தேசங்களிலும் இருக்கிற யூதர்கள் எருசலேமில் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வந்து என்ன பண்ணணும், அந்த பஸ்கா பண்டிகையை கட்டாயமாக கொண்டாட வேண்டும். அப்போ கொண்டாடுகிற வேலைகளில் அவங்க என்ன பண்ணணும், ஒரு ஆட்டை கொண்டு வரணும், குடும்பமாய் வரணும், ஒரு ஆடை கொண்டு வரணும். அந்த ஆடை ஏன் 10ஆம் தேதி அங்கே உள்ளே வர்றாங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஆடுகளை அங்கேருந்து கொண்டு வர முடியாது. இருக்கீங்களா? கேட்குறீங்களா? அந்த ஆடை அங்கே கொண்டு வர முடியாது. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த எருசலேம் பட்டணத்தில் வந்து குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஆடை என்ன பண்ணுறாங்க, பார்த்து விசாரித்து அதை வாங்குறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் இந்த 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் என்ன நிகழ்வு நடக்கும்னா, எருசலேம் சபையில் இருக்கிற இந்த ஆசாரியன்ட்ட போயிட்டு அந்த ஆடுகளை காட்டணும். ஆனால் ஏசாமிக்கு பலியிடுகிற ஆடுகள் அது எப்படி இருக்கக்கூடாது, பழுதற்றதா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? பழுதற்றதா இருக்கக்கூடாது. அதனால லட்சக்கணக்கான மக்கள் வரும்போது அதை ஒரே நாளில் வந்து அதை கொண்டாட முடியாது. இந்த ஆடுகளை கொண்டு வந்து அந்த ஆசாரியின் இடத்துல காட்டணும். அவன் இந்த 14ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆடு நல்ல ஆடுன்னு சொல்லி அவன் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான், ஏன்னா அந்த வருஷம் முழுதும் அவன் செய்த பாவத்துக்காக, தன்னுடைய பாவம், குடும்பத்தின் பாவம் நிவர்த்தி செய்வதற்காக பலியிடப்பட வேண்டும் என்பதுதான் அங்கே நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. ஆமென் சொல்லுவோமா? அது வெறும் மேலே உள்ள பாவத்தை மாத்திரம்தான் கழுவும், என்னுடைய ஆத்தும பாவத்தை என்ன பண்ண முடியாது, கழுவ முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவரே, ஒருவேளை நான் உம்மை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்பாக எத்தனையோ பலிகளை, கோழிகளை, ஆடுகளை,
எனக்கு விரும்பின தெய்வங்களுக்கு நான் பலியிட்டு நான் பரிகாரம் தேடினது உண்டு. ஆனால் இந்நாள் வரைக்கும் அதில் எனக்கு பரிகாரம் கிடைக்கல. ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய பலி நீர் ஆனதுனால நான் பரிகாரம் பெற்றவனாய் இந்த நாட்களில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பாவம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு நீர் எனக்கு உதவி செய்தபடியினால் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீர்தான் என்னுடைய நன்மையானவர் என்று சொல்லி நான் அறிக்கையிடுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, கூட சீசர்கள் வர்றாங்க. வேதம் சொல்லுகிறது சீசர்களுடைய அற்புதங்களெல்லாம் கண்டார்கள் என்று. இப்போ உள்ள என்றாகிறாரு, ஜனங்கள் எல்லாம் ஓடுறாங்க. ஓடும்போது என்ன பாட்டு பாடுறாங்க? வாசிங்க. திரளான ஜனங்கள் கர்த்தர் யோவான் 12:13 வாசிங்க. குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக. ஆமென். இப்போ ஜனங்கள் எல்லாம் குருத்தோலை எடுத்துக்கொண்டு போறாங்க. குருத்தோலை ஏன் எடுத்துக்கொண்டு போகணும் அப்படின்னா, இன்னொன்று, ஏன் கழுதையில் வர்ற ராஜா எதில் வருவார்? குதிரையில் வருவார். இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அங்கே 2 விதமான காரியங்கள் நடக்கிறது. ஒன்று புறஜாதிகள், ஒன்று இஸ்ரவேல் யூத ஜனங்கள். இதில் என்னன்னா, அந்த நாட்களில் கோவேரி கழுதை ஒரு விளையாட பெற்றது. குதிரை எல்லாத்துட்டும் இருக்கும். இன்னொன்று, இதில் 2 திட்டங்கள், 2 காரியங்கள் இருக்கும். ஒன்று, பிரஜாதி ராஜாக்கள் குதிரையை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் யூத ராஜாக்கள் கழுதை யூஸ் பண்ணுவாங்க. இருக்கீங்களா? ஏன்டா ஆண்டவர் குதிரையில் வராமல் ஏன் ஒரு ராஜா கழுதையில் வர்றாரு அப்படி நீங்கள் கேட்குறீங்கல்ல. இந்த கழுதை ரொம்ப பவர்ஃபுல்லானது. இன்னொன்று, அவங்க எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, டு ட்ராவல் அப்பான். அந்த கழுதையை ட்ராவல் பண்ணுறதுக்காக, கொஞ்சம் போகிறதுக்காக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது, டு யூஸ் இன் த ஃபீல்டு, அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, டு கேரி லோட்ஸு. அது என்ன பண்ணுவாங்க, அது மேலே நிறையா ஜாமானை வச்சு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. நம்ம 2 வீலர்ஸில் 4 வீலர்ஸில் காரில் வச்சு கொண்டு போகிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அப்படி கொண்டு போவாங்க. ஆனாலும் இது விளையாட பெற்றது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த யூத ராஜாக்கள் கழுதைகளை தான் ராஜாவை என்ன பண்ணுவாங்க, ராஜாக்கள் ஏறி வருகிறதற்கு அதை என்ன பண்ணுவாங்க, உபயோகப்படுத்துவார்கள். இதில் இருக்கு 1 ராஜாக்கள்ல 1:33 வாசிங்க. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். பாருங்க, அவர் சொல்லலாம்ல, குதிரையின் மேல் ஏற்றி கொண்டு போங்கன்னு சொல்லலாம்ல. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, என் குமாரனாகிய சாலமோனை கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு போங்க, அவர் ராஜாவாகணும். அப்ப என்னடானா, யூதருடைய ராஜாக்கள் எல்லாரும் கழுதையை தான் யூஸ் பண்ணாங்க. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருத்தரும் ஏறிராத ஒரு நல்ல கழுதையை நீங்க என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்கணும்னு. அந்த 2 பேரும் உள்ள போறாங்க. 2 சீசர்கள் உள்ள போயிட்டு கழுதையை கொண்டு வராங்க. ஆண்டவர் ஏறின உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓசன்னா ஓசன்னான்னு கத்துறாங்க. அந்த ஓசன்னானா என்ன தெரியுமா? கர்த்தாவே என்னை ரட்சியும்னு அர்த்தம். என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, நான் ஒரு பெரிய ப்ராபலத்தில் இருக்கிறேன், நான் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், நான் வெளியே வர முடியாமல் இருக்கிறேன், என்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, நான் பாதுகாக்கப்படுறதுக்கு ஆள் இல்லை, எங்களுக்கு ஒரு சரியான ராஜா இல்லை, நான் ரோம சாம்ராஜ்யத்தில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறோம். ஹலோ, கேட்குறீங்களா? இப்போ அந்த ஜனங்கள் அங்கே போய் இப்போ யாரை பார்க்குறாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ள என்ட்ராகும் போது அந்த ஜனங்கள் தன்னுடைய இதோட கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, கார்பெட் எல்லாம் விரிக்கிறாங்க, தங்களுடைய சொந்த ட்ரெஸ் எல்லாம் விரிக்கிறாங்க. நீங்கள் நான் ஏன் இன்னைக்கு இப்படி கலராக போட்டு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஏன் தெரியுமா? ஜனங்கள் கலர் கலராக தான் விரிச்சாங்களாம் கீழே. சரியா? அதனால தான் நானும் கலராக போட்டு வந்திருக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? நீங்கள் என்னை பார்த்து பார்த்து சிரிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு, அதனால தான் நான் சொல்கிறேன். சரியா? ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இவர்கள் அவரை ராஜாவா பார்க்குறாங்க.
அற்புதங்கள் செய்தாரு, நிறைய அதிசயங்களை செய்தாரு. இதெல்லாம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் இப்போ எங்களுக்கு யூதருக்குள்ளார ஒரு ராஜா கிடைச்சிட்டாரு, இன்னைக்கு ரோம சாம்ராஜ்யத்தை தும்சம் பண்ணுவாரு, இன்னைக்கு என்ன வேணாலும் பண்ணுவாரு, இன்னைக்கு வெட்டு குத்து கொலை நடக்க போகுது, இன்னைக்கு நமக்கு ஒரு வெற்றி நடக்க போகிறது. யாரு பார்க்கிறா? இந்த எருசலேமுக்கு பலியிட வந்திருந்த அத்தனை பேரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ, இவர் தான் ராஜா, இவரை செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல குதிச்சு நிக்கிறாங்க. அவர் உள்ள என்ட்ராகி வரும்போது ஒரு ஒய் வடிவத்தில் ஒரு ரோடு போகுது. கிழக்கு வந்து இப்படி வரணும், ஒய் வடிவம். அது நான் உங்களுக்கு ஸ்கெட்ச் காட்டுறேன், சரியா? ஒய் தான், ஒய் வடிவத்தில் உள்ள வந்து அது ரெண்டு பக்கமும் பிரியும். ஒன்னு கிழக்கு பகுதி, இன்னொன்னு வடக்கு பகுதி. கிழக்கு வடக்கு, ஓகே. அப்புறம் அந்த இதை பார்த்துக்குவோம். அப்போ கிழக்கு பகுதியில் யார் இருக்குன்னா, கால் பங்கு தேசாதிபதியாகிய பிலாத்து. கால் பங்கு தேசாதிபதியாகிய பிலாத்து எங்க இருக்கிறான் அப்படின்னா, இந்த கிழக்கு பகுதியில் இருக்கிறான். அப்ப கால் பங்கு தேசாதிபதினா என்ன அர்த்தம்னா, இந்த மதுரை மாவட்டத்தை இப்ப 4ஆ பிரிக்கிறாங்க, கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. இப்போ நம்ம மேற்குல யார் வர்றா? அவர் கொடுக்கப்படுது, அப்படித்தானே? செல்லூர் ஐயா வரார், அவர் ஏரியாவில் அவர் வர்றார். அவர் இப்போ இந்த ஏரியாவை அவரை டேக் ஓவர் பண்றாரு. இந்த ஏரியாவில் வேற யாரும் டாமினேட் பண்ண முடியாது, அவர் தான். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அதே போல அந்த கால் பங்கு ஏரியா அந்த தேசாதிபதியாக பிலாத்து கரத்துல கொண்டு போயிருச்சாங்க. இப்ப ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு டிசிஷன் எடுக்கிறார். இஸ் 100% ஹியூமன் பீயிங். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, 100% அவர் மனிதனா இருக்கிறாரு. அந்த இடத்துல கடவுளாகவும் இருக்கிறாரு. பட் இந்த இடத்துல இந்த 2.5 லட்சம் மக்களுக்கு ஒரு என்ன பண்ண, ஒரு ஆன்சர் பண்ணணும். இப்போ அவன் எதிர்பார்க்கறதுக்கு பிலாத்துக்கிட்ட போவான் அந்த ரோம சாம்ராஜ்யம். ஏன்னா அந்த ரோம சாம்ராஜ்யம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ரொம்ப கொடுமைப்படுத்தி உங்களை மேலே கொண்டு வராதபடிக்கு அவனுக்கு பெரிய பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தான். கேட்குறீங்களா? ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளார என்றாகும் போது அவரை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாய் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள முடியாதபடிக்கு உங்களுடைய காரியங்களை அமிக்கு கொண்டு, உங்களுடைய எல்லா காரியங்களை நீங்கள் கண்ணீர் விட்டு கதறினாலும் சரி, என்ன காரியம் பண்ணாலும் சரி, உங்களுடைய எழுந்திருக்க விடாமல் அமுக்கி கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் இந்த நாட்களில் நிர்மூலமாக்கும்படி அவரை பார்த்து சொல்லுங்க, என்னை ரட்சிங்கன்னு சொல்லுங்க, என்னை ரட்சிங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போறார். ஏனோ சாதாரணமாக செய்ய மாட்டாரு, அவர் செய்ய போறது பராக்கிரமமான காரியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ எங்க நடக்குது? இவங்கெல்லாம் ராஜாவை பார்க்குறாங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க, எல்லாம் விரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ட்ரீ ப்ரான்ச்சஸ்லாம் கட் பண்ணி போடுறாங்க. அது மேலே நடந்து வருது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றாங்க. வந்தவர் அந்த உள்ள என்ட்ரு ஆயிட்டாரு. இப்போ லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமா? சாரி, இப்போ எங்கிட்டு போகணும்? கிழக்கில் போகணுமா வடக்கில் போகணுமா? யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் வந்த நோக்கம் வேற. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? பஸ்கா பண்டிகை, எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இப்ப ஆண்டவரை பார்த்தோன்னு பயங்கர சந்தோஷம். எங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வந்துருச்சு, பாதுகாப்பு வந்துருச்சு, ஒரு ராஜா வந்துட்டாரு. இன்னைக்கு ரோம சாம்ராஜ்யத்தை கர்த்தர் உடைச்சு தும்சம் பண்ண போறாரு. இனி எங்களுக்கு ஒரு விடுதலை, இனி எங்களை யாருமே அடிமை பண்ண முடியாது, கொடுமைப்படுத்த முடியாது. இந்த சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் தான் ஹி இஸ் a decision maker. இப்ப நிக்கிறாரு இங்க. உன்னதத்தின் தேவனுக்கு ஓசன்னா, இங்க பயங்கர சத்தம், எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் உங்களை கொடுமையிலிருந்து பாதுகாப்பாருன்னு சொல்லி நீங்க புகழ்ந்திருக்கலாம், ஆண்டவரை நல்லா நீங்க பேசியிருக்கலாம், ஆராதனை பண்ணியிருக்கலாம். ஒருவேளை இந்நாள் வரைக்கும் அப்படி நன்மையான காரியம் உங்களுக்கு நடக்கலைன்னா, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஜஸ்ட் கன்ஃபஸ் மட்டும் பண்ணு, ஜஸ்ட் அறிக்கை மட்டும் பண்ணு.
ஆவியானவரே என்ன ரட்சிங்கன்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பொல்லாத மாய உலகத்திலிருந்து, ஆண்டவரை ஏமாத்துகிற உலகத்திலிருந்து, எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பொல்லாத வியாதியில இருந்து, சத்துரு தந்திரமா செயல்படுத்துகிற ஆண்டவரே சமாதான குறைச்சலை கொண்டு வருகிற இந்த காரியத்தில் இருந்து, தருத்திரிய சூழ்நிலையிலிருந்து, ஆவியானவரே இந்த நல்ல வேளையில எனக்கு ஒரு விடுதலை செய்வார். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுவோமா? God is going to do a great miracle things in your life. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே நீங்க நான் கிரகிக்க முடியாத பெரிய அற்புதத்தை என் வாழ்க்கையில நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா இவனுடைய நினைப்பு என்ன? இன்னைக்கு ரோம சாம்ராஜ்யத்தை கர்த்தர் தும்சம் பண்ண போறாரு. அவர் வந்தது என்ன தெரியுமா வந்தாரு? இந்த ஆசாரியனை பார்க்க வந்தார்யா. இந்த எருசலேம் சபையில் இருக்கிற ஆசாரியனை பார்க்க வந்தாரு. நானும் ஒரு ஆடு தான், நான் பலியிடுறதுக்காக வந்திருக்கிறேன், என்ன நான் சுத்தமாக இருக்கிறேன் நான் பாருன்றதுக்காக ஆண்டவர் அங்கே வந்தார்யா. ராமேன் சொல்லுவோமா? ஏன் தெரியுமா? எனக்காக உங்களுக்காக பலியிடப்படுகிறதற்கு ஒரு குறைவுள்ள ஆடோ குறைவுள்ள மனுஷனோ ஒண்ணுமே செயல்பட முடியாது. எங்க அப்பா பூரண பரிசுத்தவான், பூரண பரிசுத்தவான். அவர் அடிபட்டாதான், அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினாதான் எனக்கு விடுதலை. என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க, எனக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேறீங்க. அப்பா ஆண்டவர் பார்க்கிறாரு. அவர் பிரஜாதிக்கும் ராஜா, யூதருக்கும் இஸ்ரவேலுக்கும் ராஜா. அந்த இடத்துல இவர் ரோமனை போய் தும்சம் பண்ணியிருந்தார்னா வெறும் இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் ராஜாவா மாறுவாரு. ஆண்டவர் இங்க பார்த்தாரு, நான் பலியிடப்பட வேண்டியவன். உலகம் முழுதும் இருக்கிற எல்லாரும் தேவ பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்களே, அவர்கள் எல்லாரையும் ரட்சிக்க வேண்டியது என்னோட பொறுப்பா இருக்கு. அதனால நான் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் இல்லை, நான் எல்லாத்துக்கும் இருக்கிறேன்னு சொல்லி எங்க போறாரு? ஆசாரியன்ட்ட போறாரு. உங்க ஒரு பயங்கரமான நிகழ்வு நடந்தது, பயங்கர சண்டை. நாங்க எதிர்பார்த்திருந்தோம் இவர் எங்க போறாரு, இவர் எங்களுக்கு ராஜாவா வருவார்னு எதிர்பார்த்திருந்தோம். பிலாத்து கால்பங்கு தேசத்துல அங்க போய் ஒரு பெரிய காரியங்களை செய்வாரு, ஒரு வெற்றியை எங்களுக்கு கொடுப்பாரு, நாங்க சுதந்திரிப்போம், எங்களை ரட்சியும் இல்ல கத்துனோம். இப்ப எங்க போறாரு? நான் ஒரு குறுகிய வட்டத்துல கீழேயே பார்த்துக்கிட்டு எனக்கு இது போதும்னு ஆண்டவரை பார்த்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ பாரு, பியாண்ட் த லிமிட்டை பாரு, நீ இங்கேயே பார்க்காத, நான் உனக்கு செய்ய போகிறது நீ என்னது அறியாது மெட்டாதுமான பெரிய காரியங்களை நான் செய்ய போறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சாதாரணமா பார்த்துட்டு இருக்கிற. கர்த்தர் இதை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க உங்களுக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு உங்களை சுற்றவரை பார்த்துக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களை குறித்து நீங்க அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அதை விட்டுட்டு எதையோ ஒண்ணு பிடிச்சு தொங்காதீங்க, எதையோ ஒண்ணு பிடிச்சு தொங்காதீங்க. கர்த்தர் இன்னைக்கு செய்ய போகிற காரியம் பயங்கரமானது. ஐயோ, அவர் சாதாரண ஆள் இல்லையா? என்னையும் உங்களையும் வாஞ்சிக்கிறார். மானானது நீரோடைகளை காஞ்சித்து கதறுது போல தேவனே நாத்துமாமே வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதம் 42 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றான், என் இருதயம் உங்களை வாஞ்சித்து கதறுதே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நானும் உங்களை பார்த்து என் இருதயம் வாஞ்சிக்குது, நான் உன் நினைவாகவே இருக்கிறேன்றாரு. அவர் அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரர் உங்களை பார்த்து சொல்றாரோ இல்லையோ, உங்க வீட்டுக்காரம்மா உங்களை பார்த்து சொல்றாங்களோ இல்லையோ, நான் சில மீம்ஸ் பார்ப்பேன். அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க, வீட்டில் இருங்க, நான் வேலைக்கு போய் சாயந்தரம் வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிம்மா, உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கிறேன், உங்களுக்கு மத்தியானம் நீங்கள் உரப்பு ரொம்ப சாப்பிடாம உங்களுக்கு தயிரும் இருக்குது, ஃப்ரிட்ஜில் வெளியே எடுத்து வச்சிருங்க எல்லாம். இவர் ரொம்ப சரிம்மா. அவர் போனதுக்கு அப்புறம் இந்த கதவு பூட்டினதுக்கு அப்புறம் சந்தோஷத்தை பார்க்கணும் குதிப்பார். ஏன்னா ஒய்ஃப் போயிட்டாங்களா? ஹலோ, இருக்கீங்களா?
அப்புறம் மெதுவாக கதவை திறந்து பாப்பா, அவர் ஆடிக்கிட்டு இருப்பா, வந்து பின்னாடி 2 போடு போடுவான். ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவி உன்னை நினைக்கிறாங்களோ இல்லையோ, உன் கணவன் உன்னை நினைக்கிறாங்களோ இல்லையோ, நான் உள்ளங்கையில் வரைந்து வைத்து பார்த்து நினைச்சிட்டு இருக்கிறேன். நீ உடைக்கப்பட்டிருக்கியா, நீ நொறுக்கப்பட்டிருக்கியா, நீ பலவீனப்பட்டிருக்கியா, நீ இழந்து போயிருக்கிறியா, நீ ஒதுக்கப்பட்டிருக்கிறியா, எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறியா, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, எதை குறித்தும் கவலைப்படாத, நீ நினைக்கிறத விட மேலா நான் செய்கிறதற்கு உன்னோட இருக்கிறேன்றாரு. நான் போய் என்னுடைய சரீரத்துக்கு பலியிடணும்னு அவசியம் இல்லை, அவரே பலியிட்டுட்டார். இப்போ உள்ள போறாரு, அங்க ஒரு பெரிய மாற்றம், அடி புடி சண்டை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளார. இவர் ராஜாவா வருவார் என்று சொல்லி ரட்சகரேன்னு கத்துனமே, இன்னைக்கு ஒண்ணுமே பண்ணலையே, நம்மளை தென்னாத்துல விட்டாரே. 14ஆம் தேதி சாயந்தரம் அந்த ஆடுகள் பலியிடப்பட வேண்டிய சூழ்நிலை ஆரம்பம். முதல் மாதம் 14ஆம் தேதி சாயந்தரம் 15ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். அது 10ஆம் தேதி நிகழ ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த வசனம் என்ன எழுதி கொடுத்துருக்கேன், வாசிங்க. யோவான் 19:14. அந்த நாள் பஸ்தாவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமாய் இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். யாரு? பிலாத்து சொல்றான்ல. ஓகே, இந்த வந்துடுறேன். திரளான ஜனங்கள் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும், ரைட்டு, வஸ்திரம் 9 வஸ்திரங்களை தரித்தார்கள். அப்பொழுது அவர்கள் தீவிரமா, ஓகே, திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். 8ஆம் வசனம், 38ஆம் வசனம். இது லூக்கா 19:38. முன் நடப்பவர்கள் அவர் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ 38ஆம் வசனமா? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். இப்போ கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இப்போ அவர் எப்படி பார்க்கறாங்க? அவர் பிறக்கும் போதே ராஜா. இவங்க என்ன சொல்றாங்க? வான சாஸ்திரிகள், யூதாவுக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே, அவரை பார்க்கறதுக்கு கிழக்கிலருடைய நட்சத்திரத்தை பார்த்து பின்னாடி வந்தோம். இப்போ இவன் ராஜாவை புகழ்ந்து பாடும்போது என்ன பாடுறான்? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கன்ஃபார்ம். ஆனா அவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணல. யோவான் ஆண்டவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது வானம் திறக்கப்படுகிறது. மேலிருந்து ஒரு சத்தம், தேசம் முழுதும் அறியும்படியா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய மீனிங் என்ன தெரியுமா? அந்த இடத்துல இவர் தான் அந்த தேசம் முழுதும் ஆளப்போகிறவர் என்று சொல்லி ஒரு சத்தம் உருவாக்கப்படுகிறது. அது ஜனங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளும்படி பேசப்படுகிறது. இப்போ இங்க என்ன சொல்றான்? இன்னும் அவரை பிரதிஷ்டை பண்ணப்படல. இங்க என்ன சொல்றான்? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அப்ப அவன் ராஜான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ராஜாவால் ஒருத்தனை ஜெயிக்க முடியும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இங்க டோட்டலா மாறுது. நீங்க ஒருவேளை மற்றவன்கிட்ட பேசும்போது, இவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, என்னுடைய வாழ்க்கையில் இம்மட்டும் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற நன்மையான காரியத்தை இதை விட அவர் வருகிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் மேலான காரியங்களை செய்வார், நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது உடைய வார்த்தைகளை எல்லாத்தையும் அவன் ஏற்றுக்கொள்ளாம நெக்லெக்ட் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் ராஜா தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பாருங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, சங்கீதம் 118:25 வாசிங்க. அந்த ஓசன்னாவுக்கு வேகமாய் வாசிங்க. கர்த்தாவே இரட்சியம், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ என்னன்னா, சங்கீதக்காரன் ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டான். ஓசன்னா என்ற வார்த்தை என்ன சொல்லிட்டான்? சங்கீதம் 118:25 சொல்லிட்டான். அவர் யாரு? கர்த்தர் ரட்சிப்ப, கர்த்தாவே காரியத்தை
வாய்க்க பண்ணும். இதுதான் எங்க சொல்றாங்க? புதிய ஏற்பாட்டில் எங்க சொல்லப்படுகிறது? சீயோன் குமாரத்தி எங்க அழிக்கூர் எல்லாமே சொல்லப்படுது. ஓசன்னா முன்னாடி போய் சொல்றாங்க, அந்த இதெல்லாம் வீசுறாங்க, அதெல்லாம் நடக்குது. இப்போ ஆசாரியனை பார்க்க போயாச்சு. இப்போ அங்கே ஒரு பெரிய மாற்றம், பிரச்சனைகள், ப்ராப்ளங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இதே ஜனங்கள் அடுத்த இந்த பஸ்கா பண்டிகை முடியும் போது எங்க நடக்குது அப்படின்னா, பாருங்களேன், மத்தேயு 27:25 வாசிங்க. மத்தேயு 27:25. அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மையான காரியத்தை நீங்க ஜெபம் பண்ணி இந்நாள் வரைக்கும் செய்யலைன்ற ஒரு வெறுப்புல நீங்க, ஆண்டவரே இனிமேல் உங்களுக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன், கும்பிட மாட்டேன், நீங்க ஒதுங்கி இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இப்போ நிற்கிறாங்கல்ல 2.5 lakhs பீப்புள் அங்கே நின்று அந்த பலியிடுறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்கல்ல. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரோம சாம்ராஜ்யத்துக்கு போகலை, அவர் தன் ஆசாரியனுக்கு காட்ட போகிறாரு. இங்கே ஒரு பெரிய நிகழ்வு. இவன் எதிர்பார்த்த எதுவுமே நடக்கலை. ராஜான்னு சொன்னதும் நடக்கலை, ஓசன்னான்னு சொன்னதும் நடக்கலை. அங்கே ஒரு வெற்றிடம். இவன் எதிர்பார்த்தது எதுவுமே கிடைக்கல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒன்றுமே கிடைக்காம இருந்திருக்குமே, ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எதெல்லாம் எதிர்பார்க்கிறியோ இந்த நாளில் நான் அதை வெற்றியாய் மாற்றி கொடுக்க போகிறேன்றாரு. ஏன் தெரியுமா? இந்த நிகழ்வெல்லாம் கர்த்தர் சால்வ் பண்ணிட்டாரியா. இப்போ அடுத்து 15ஆம் தேதி ஒரு நிகழ்வு நடக்கிறது. என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலாத்து விசாரிக்கும் போது சொல்றான், இவரில் ஒரு குற்றமும் நான் காணலையே. அதுக்கு 2 வசனம் 3 வசனம் முன்னாடி வாசிங்க. 23, 22 வாசிங்க. சத்தம் மைக்கில் வாசிங்களேன். மத்தேயு 27, 22, 23, 23, 24 வாசிங்க. தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். மத்தேயு 27, 23. பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். 23 வசனம் போடுங்க. தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். 22 வாசிங்க. பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். அப்ப 24 வாசிங்க. கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயாணத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் பலியாக பட வேண்டும் என்பதை ஆசாரியனுக்கு காட்டும்படி வர்றார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எங்களுக்கு ஒரு ராஜா வந்துட்டாரு, ஓசன்னா பாதுகாக்கிறவர் எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. இவர் ரோம சாம்ராஜ்யத்தில் போய் ஒரு பெரிய ஒரு அழிவை உண்டாக்குவார், ஒரு ராஜா என்கிற கம்பீரத்தோட வருவார். ஸோ அவரோட நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அவர் அரசாட்சி பண்ணுவோம், அவர் கீழே இருப்போம், இனி கொடுமை எங்களை என்ன பண்ணாது, ஒன்றுமே பண்ணாதுன்னு சொல்லி அவன் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிறான். ஆனால் இங்கே என்ன நடக்குது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவங்களுடைய நினைவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் காட்ட போயிட்டாரு. இப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நேராக அங்கே போகிறான், பிலாத்துக்கிட்ட போகிறான். ஒருவேளை நம்மளுடைய அனுபவம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 பார்த்து இந்நாள் வரைக்கும் அவர் எனக்கு செய்ய வேண்டிய நன்மையான காரியம் கிடைக்கல அப்படின்னோன்னு யாரோ ஒருத்தட்ட போய் ஏமாந்து நிற்கிறோமா? என்னடா ஆண்டவர் செய்ய மாட்டேன்றாரு? You wait on the Lord personally. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் நடக்கும் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நிச்சயமா பெற்றுக்கொள்வார்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நான் காத்திருக்காம என்ன பண்றேன் அப்படின்னா, எதையாவது உடனே, இன்னைக்கு இன்ஸ்டன்ட் தான், உடனே எனக்கு நடக்கணும் 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 நடக்கணுன்றோம். ஆனால் தேவனுக்கு எனக்கும் சரியான ஒரு உறவு இருக்கிறதா? அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நடக்கணும்னா உறவு முக்கியம். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா,
என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் வித்தியாசமானது, அது பறந்தது, அது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போனது, அது என்னை உயர்ந்த கண்மலையின் மேல் நிறுத்துகிறது, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்துகிறது தான் தேவனுடைய திட்டம். என்னை ராஜ்யத்துக்கு சேர்க்கும்படி இந்த நாட்களில் எனக்கு போதித்து, எனக்கு வழிநடத்தி, எனக்கு கவுன்சிலிங் கொடுத்து, நான் இடதுபுறம் வலதுபுறம் விழாதபடி என்னை பாதுகாத்து கொண்டு போகிறதான் தேவனுடைய மேன்மையான திட்டம், சித்தம். அவர் என் மேலே வச்சிருக்கிற கரிசனை, என்னுடைய பாரங்களை அவர் சுமக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு சரியான வழி கொடுக்காம நான் அவர் எனக்கு செய்யலைன்னு சொல்லி நான் திரும்பி போகும்போது பயங்கரமான ஒரு பிரச்சனை, கொடுமையான ஒரு காரியங்களுக்கு நாம் விழுந்து கிடப்போம். இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் அது ஒரு வித்தியாசமான காரியமாய் மாற்றப் போகிறார். உங்களை பார்த்து பேசுகிறாரு. ஏன் தெரியுமா? இவர் போன உடனேயும் இதையெல்லாம் சண்டை கிண்டை போட்டு நேராக கால் பங்கு தேசாதிபதிகிட்ட போயிட்டாங்க. இவர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவருடைய என்கொயரிக்குள்ளே வரும்போது ஜனங்கள் சொல்கிறாங்க, பயங்கரமான வெறுப்பு. இவரை ராஜாவாக பார்த்தோம், இவரை கார்பெட்லாம் விரித்து வரவேற்றோம், இவருக்கு டெக்கரேட் பண்ணோம், உன்னதத்தின் தேவனுக்கு ஓசன்னான்னு பாடணும், எங்களை கெஞ்சினோம், எங்களை காப்பாத்துங்கன்னு விட்டுட்டாரு. அதனால இவரை பழி வாங்கணும். யாரை பழி வாங்கணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பழி வாங்கணும்னு சொல்லி இப்ப பிலாத்துட்ட போயிட்டு இதே ஜனங்கள் அங்க நிக்கிறான். ஆண்டவருக்கு கார்பெட் விரிச்சவன், இது ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டவன், ஓசன்னா பாடுனவன், உன்னதத்தின் தேவனுக்கு மகிமை, கர்த்தர் ராஜான்னு சொன்னவன், இப்போ ஆண்டவர் விரும்பாத ஒரு இடத்துல போய் நின்று ஆண்டவருக்கு விரோதமா சொல்றான். பிலாத்து சொல்றான், நல்லவரியா, தப்பே பண்ணாதவரியா, பாவம் செய்ய தெரியாதவரியா, அவர் நீதிமானியா, அவருக்கு விரோதமா சொல்லிட்டு இருக்கீங்களே, அவரை நான் குற்றப்படுத்துறதுக்கோ தண்டனை கொடுத்துறதுக்கோ தகுதி இல்லாம நிக்கிறேனையா, இவரை விட்டுறலாமா? இவன் அந்த பழி வாங்குற வெஞ்சன்ஸ் அதை உள்ள வச்சுக்கிட்டு யாரை பழி வாங்குறான்? அந்த வனாந்தரத்தில் 40 நாள் இஸ்ரவேல் ஜனங்களை பகலில மேக ஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம், மன்னா நான்வெஜ்ஜை கொடுத்து 40 வருஷம் அவனை பலவீனப்பட்டு போகாதபடி, அவன் செப்பல் கிழிஞ்சு போகாதபடிக்கு, ஆடை கிழிஞ்சு போகாதபடிக்கு பாதுகாத்து கொண்டு வந்த அந்த ஜெனரேஷன் சந்ததி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ முன்னாடி நிற்கும்போது பிலாத்தை பார்த்து சொல்றான், பரபாச விடுதலை செய், இவனை கொலை பண்ண. எவ்வளவு மோசமான சொல்றாரு. இவர் நல்லவர், நான் கையை கழுவிடுறேன். அப்போ சாபத்தை கேட்டு வாங்குறான். என்ன வாங்குறான்? அதுக்கு ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க? 25 மறுபடியும் சத்தமாய் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, போடுங்க. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் ராஜா, பிள்ளைகள் மேலும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ராஜான்னு சொன்னவன் இப்ப இங்க என்ன சொல்றான்? இவனுடைய இரத்தப்பழி. ஐயோ, எவ்வளவு மோசம்! ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ புகழ்ந்து பேசின ராஜான்னு சொன்ன அவருக்கு கம்பளம் விரிச்ச, ஓ தன்னை அவர் காப்பாற்றுவார் நினைச்சு அபயமிட்ட அவரை பார்த்து நீ சொல்ற பாரு, இன்னொரு சாதாரண பாவம் செய்கிற மனுஷனுக்கு முன்பாக இவன, ஹலோ, ஒருவேளை ஆண்டவருக்கு கொடுக்காத மரியாதையை, ஆண்டவருக்கு கொடுக்காத ஒரு ரெஸ்பான்ஸை இந்நாள் வரைக்கும் நீங்கள் கொடுக்காம மனுஷனுக்கு பார்த்து கொடுத்துருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே என்னை மன்னிங்க, இயேசு சுவாமி என்னை மன்னிங்க. ஆண்டவரே, நீர் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், இந்நாள் வரைக்கும் என் தேவைகளை நீர் சந்திச்சு, நீங்க சொல்லுங்க, இந்நாள் வரைக்கும் என் தேவைகளை சந்திச்சிங்க, என் சந்ததி ஆசீர்வதிச்சிங்க, என்னை ஐஸ்வர்யனாய் மாற்றினீங்க. ஏதோ ஒரு நாளில் ஆண்டவரே உம்மை வெறுத்து, ஆண்டவரே உம்மை என்னுடைய வாயின் வார்த்தைகளினால ஆண்டவரே தேவையற்ற காரியங்களை உங்களை பேசிட்டேனே, மன்னிங்கன்னு கேளுங்க. இது ஒரு நல்ல தருணம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய மேன்மைக்கு இது ஒரு தடையா இருக்கும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைக்க முடியாதபடி நீங்க மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் அந்த தடைகள் உடையாது. நீங்க எதிர்பார்த்த காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. சொல்றான் யாபேசு, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. உடனே ஆண்டவர் உதவி செய்தார். அவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரை இந்நாள் வரைக்கும் தீங்குக்குள்ள கிடந்தையா,
தீங்குக்குள்ள கிடந்தேன். இப்போ உம்மை நோக்கி பார்க்கிறேன். தாவீது சொன்னான், எருசலேம் மலைகளால் சூழ்ந்திருக்கிறது போல அந்த பர்வதங்களுக்கு மேலாக என்னுடைய கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு மேலாக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீங்களும் நானும் வணங்குகிற அந்த ராஜா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த பரிசுத்த ஆவியானவர், அவர் என்னோட இருக்கிறாரு. என்னுடைய ஃபோக்கஸ் அங்கே தான் இருக்கணும். இன்னும் கீழேயே பார்த்துட்டு இருக்கிறோம். அவன் எனக்கு என்ன செய்வான், இவன் எனக்கு என்ன செய்வான், ஒருத்தனும் ஒன்றும் செய்ய மாட்டான். ஆண்டவர் நினைச்சா நடக்கும். அவர் நினைக்கலன்னா ஒரு நிமிஷம் மூஞ்சி அப்படி திருப்பிட்டாருன்னா நான் என்ன ஆவேன்? நேற்று 5 மணி காலையில், இன்னைக்கு இல்லை, நேற்று 5 மணி காலையில் நாங்கள் ஒரு கூட்டம் உட்காந்து ஃபுல்லாக ஒவ்வொரு குடும்பத்தை பேர் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணோம். அப்படி தானே உமா சிஸ்டர்? ஏன் ஜெபம் பண்ணுறேன் தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உடைக்கப்பட்டிருக்கிறாங்க, நொறுக்கப்பட்டிருக்கிறாங்க, பலவீனப்பட்டிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தங்கள் வாயின் வார்த்தைகளினால் சாபத்தை தாங்களே வாங்கி வச்சிருக்கிறாங்க. இவன் என்ன கேட்குறான் தெரியுமா? சாபத்தை என்கிட்ட என் பிள்ளை மேலேயும் கூடியா. அவன் தருத்திரினா போகட்டும், அவன் சாபத்தில் கிடக்கட்டும், அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கிடக்கட்டும், அவன் ஒவ்வொரு தேசமாய் அகதிகளாய் போய் கிடக்கட்டும். ஹலோ, கேட்குறீங்களா? எப்படி வாங்குற ஆண்டவராக இயேசு கிறிஸ்ட என் பிள்ளைகள்லாம் நல்லாவே இருக்கக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 112 சொல்லுது, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்தவருடைய பிரமாணங்களில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில பலத்திருக்கும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பிலாத்துவை பார்த்து சொல்றான், என் சந்ததி பலத்திருக்க வேண்டாம், எனக்கு ஆஸ்தியும் வேணாம், ஐஸ்வர்யம் வேணாம், நான் பிச்சைக்காரனாவே இருக்கிறேன், நீதியே வேணாம், நான் வாரி இறைக்க வேணாம், ஆனா ஒன்னே ஒன்று செய்யி, நீ எங்க மேல அந்த சாபம் வரட்டும், நாங்க கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்போம். ஒருவேளை உங்களுடைய சந்ததியை வேண்டாத வார்த்தைகளால திட்டி சாபத்தை போட்டீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. இந்த குருத்தோலை ஞாயிறு எதுக்கு நான் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு, மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, ஒருவேளை என் பிள்ளைகளை நான் திட்டி இருந்தேனா, சாபமான காரியங்களை நான் கொடுத்தேனா, என் மனைவியை சாபமான காரியங்களை பேசியிருந்தேனா, என் கணவனை சாபமான காரியங்கள் பேசியிருந்தேனா, இல்லை குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது உன்கிட்ட வாழ்கிறத விட நான் ஏதாவது செத்து தொலைஞ்சிருக்கலாமே, உன்கிட்ட எதுக்கியா நான் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம்னா, இதெல்லாம் சாபமான வார்த்தைகள். ஐயோ, இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர், இப்படிப்பட்ட சாபமான வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் விரும்பி வாங்கியிருந்தேன்னா, ஆண்டவர் என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க, என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. என்னை யாருமே கேட்க மாட்டேன்றீங்க. ஆண்டவருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை பார்த்து கேளுங்க. கர்த்தர் இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, வாசிங்க ஆதியாகமம் 22:8 என்ன சொல்லுகிறது? அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். இப்போ ஈசாக்க பலியிடுறதுக்கு மலை மேல கொண்டு போறான். இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். மேல போகும்போதே தேவன் மேல ஒரு நல்ல விசுவாசம். ஆனா கடைசி வரைக்கும் ஈசாக்கு சொல்லவே இல்லை. மேல பலிபீடம் கட்டப்படுகிறது, எல்லாமே செய்து ஈசாக்கு தன்னுடைய அப்பா பார்த்து கேட்கிறான், அப்பா, ஆடே இல்லாம நம்ம 2 பேரும் மாத்திரம் தலையில விறகு தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். எங்க போயிட்டு இருக்கிறோம் சொல்லுங்க? ஆடே இல்லாம விறகு மட்டும் தலையில, ஏன் தலையில தூக்கி வச்சுட்டு நீ அருவாளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கியப்பா, எனக்கும் காலெல்லாம் வலிக்குதே, என்ன பண்றதுன்னு தெரியலையேப்பா, ஆடு எங்கப்பான்றான். அவர் என்ன சொல்றாரு? அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். த ஃபெய்த் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவன் காலையும் கையும் கட்டி அதில் படுக்க வைக்கும்போது அப்பமும் உனக்கு அது பைபிளில் போடல, கத்திருப்பான், அப்பா ஏன்பா என்ன கொல்ல வர்ற, கடைசி 100 வருஷத்துல உனக்கு பிள்ளைய கொடுத்துருக்கிறாரே, நீ ஏக சுதன் இல்லையா, நான் ஒரே ஒரு பையன், இவனையும் கொலை பண்ணிட்டீங்கன்னா நீ என்னப்பா பண்ண போறன்னு கேட்டிருப்பான். ஆனாலும் ஓங்கும்போது ஒரு ஆடு கத்துதியா, அதே அந்த ஆடு தான் இப்ப யாருக்கு பலியா இருக்குது? இந்த புதிய ஏற்பாட்டில் அந்த பரிசுத்த ஆவியானவர்
எனக்காக உங்களுக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறார். இந்த சாபங்களை கர்த்தர் உடைக்க விரும்புகிறாரியா. அந்த பலியாக்கப்பட்டதின் நோக்கம் என் சாபங்கள் உடைக்க வேண்டும்யா. இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கேட்குறோம். ஆனால் அந்த கல்வாரி சிலுவையில் தேவன் செய்து முடித்து அந்த சத்துருவின் தலையை நசுக்கி எடுத்த வெற்றியை நீங்களும் நானும் சுதந்திரிக்கல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இயேசு சுவாமி கல்வாரி சிலுவையில் சத்துருவின் தலையை நசுக்கி எடுத்த வெற்றிய, சாபத்தின் மேல் உள்ள வெற்றிய, தரித்திரியத்தின் மேல் உள்ள வெற்றிய, குடும்ப சமாதான குறைச்சலின் மேல் உள்ள வெற்றிய, பிசாஸ் தந்திரமா செயல்பட்டு என்னுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற அதுல இருந்த ஒரு வெற்றிய சொல்லுங்க. எனக்கு வியாதியின் கூறுகளை அதிகப்படுத்தி என்னுடைய சாவுக்கு ஏதுவான காரியங்களை செய்கிற சத்துருவின் அந்த தந்திரங்களை ஒடுக்கி நிர்மூலமாக்கி எடுத்த அந்த வெற்றிய சொல்லுங்க. பிசாசானவன் எனக்கு விரோதமாய் தந்திரமா செயல்பட்டு என்னுடைய வாழ்க்கையை சீரழித்து உலக பாவ காரியங்களுக்கு என்னை அடிமைப்படுத்தும்படி விரும்பி என்னைய அடிமையாய் வைத்திருந்த அவருடைய திட்டங்களை சிலுவையில் அவன் தலையை நசுக்கி ஜெயம் எடுத்த அந்த வெற்றியை நான் சுதந்திரிக்காம இருந்ததற்காக என்னை மன்னிங்க. இன்னும் யாரு மறுபடியும் ஆதாம் ஏவாள்கிட்டயே போறோம்? யோசித்து பாருங்க. இப்ப நீங்க யாரோட ப்ராடக்ட் சொல்லுங்க சொல்லுங்க. எங்கிட்ட தான் சத்தம் வருது. நீ யாரோட ப்ராடக்ட்? ஏசப்பாவுடைய ப்ராடக்ட். அழிவுள்ள வித்தினாலே என்றென்னைக்கு நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடி நான் ஜெனிப்பிக்கப்பட்டபடியினால் நான் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறேன், மறுபடி நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். ரட்சிப்பின் அனுபவம் வந்துருச்சு. பாவம் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியான நிழலுக்கு வந்துட்டாரு. அவர் தான் என்னுடைய பாவத்தெல்லாம் சுமந்துட்டாரு. இப்போ நான் யாருடைய ப்ராடக்ட்? இன்னும் நான் சுப்பையாவோட ப்ராடக்ட் இல்லை. என் சுப்பையா 3 ஒய்ஃப் கட்டினவர் எங்க அப்பா. யோவான் 3. ஆமென். விளையேற பெற்ற ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நான் சுப்பையா ப்ராடக்ட்னு சொன்னேன்னா என் ஒய்ஃபுக்கு தெரியாமல் வேற எங்கேயாவது தேடிட்டு இருக்கணும். அவனை விடமாட்டா, வெட்டி கொண்டுருவான் நம்மளை. ஆனாலும் என்ன சொல்ல வாருன்னு தெரியுதா? நீங்கள் நான் சுப்பையான்னு சொன்னேன்னா கடைசியில் ஆதாமில் தான் போய் நிற்பேன். தரித்திரியம் உள்ளவன், சாபத்தை சுமந்தான், கேருபீன்கள் சேராபீன்களை வச்சு அங்கே வெளியே விரட்டி விட்டாரு. இனி முட்களுக்கு நடுவில் நெத்தி வேர்வன் நல்ல மண்வெட்டியை புடி, உன் மகனை கொலை பண்ணுவான், உன் மனைவி கற்ப வேதனைப்பட்டு இந்த குழந்தையை பெற்றுருவா, ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நடக்குது. இன்னைக்கு நான் அப்பாவுடைய ப்ராடக்ட்னா அவர் அதிசயமானவர், அற்புதங்களை செய்கிறவர், நல்லவர், வல்லவர், கோடீஸ்வரர், என்னை செழிக்க செய்கிறவர், பாவம் என்னை மேற்கொள்ளாதபடி என்னை பாதுகாக்கிறவர், எனக்குள் என் எலும்புகள் நரம்புகள் இரத்த நாளங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை சோரம் போக விட மாட்டார், என்னை இழந்து போக விட மாட்டார், நான் வெறுக்கப்பட்டவனாய் மாற மாட்டேன். என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் நான் அப்பத்துக்கு அலைந்து தெரியாதபடி அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னிடத்திலிருந்து விளக்குற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறபடினா நான் அவருடைய ப்ராடக்டா இருக்கிறதுனால அல்லேலூயா. பேச ஆரம்பிங்க, வாய்களை திறந்து பேச ஆரம்பிங்க. நீங்க பேச ஆரம்பிக்கணும்னா கஷ்டம். நானும் என் ஒய்ஃபும் கிட்டத்தட்ட பல வருஷமா கேன்சர் பேஷண்ட், பாவம் நல்ல பையன், வெள்ளூரில் போயிட்டு இப்போ ஒரு 20 days வச்சுருந்து கொண்டு வந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் லாஸ்ட்டு அன்றைக்கி தான் இவங்க வீட்டில், இவருடைய வீட்டில் விசிட்டிங்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் அதையும் மறந்துட்டோம். அங்கே கூப்பிட்டாங்கட்டு அங்கே போயிருந்தோம். பறவையை தாண்டி அவனுடைய உடம்பு ஃபுல்லாக நல்ல ஓரளவு கலரில் இருப்பான், ஃபுல்லாக கண்ணங்கரேர்னு ஆகி போயிட்டு. ஏன்னா அந்த பிளட் பியூரிஃபிகேஷன் எல்லாம் மாற்றிக்கிட்டு இருந்தேன், ஹீமோ எல்லாம் கொடுத்து பார்த்தோன்னே எனக்கே ஒரு மாதிரி ஆகி போச்சு. நான் என் மனைவியும் உட்காந்து அந்த சாபங்களெல்லாம் அறிக்கையிட்டு சொல்கிறான், பாஸ்டர் நான் அந்த வெள்ளூர் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கும் போது கிட்டத்தட்ட கட்டில் விட்டு ஒரு 1/2 அடி அப்படியே மேலே என்னை தூக்கி கீழே போட்டுச்சு. என் மனைவி பார்த்துட்டே இருந்து பயந்து எந்திரிச்சு கத்தி ஓடி போயிட்டா. பிசாசுடைய தந்திரங்கள். ஏன்னா
நான் அப்பாவுடைய ப்ராடக்டாக இருந்தா பிசாசு என்னை தூக்க மாட்டாயா? நான் அப்பாவுடைய ப்ராடக்ட் இருந்தா என்னை கேன்சர் என்னை மேற்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு வித்தியாசமாக வந்துருச்சு. டாக்டர் போய் எனக்கு குழந்தை இல்லை 10 வருஷம் ஆச்சுன்னு அந்த டியூப்பில் ஏதோ குழந்தை பெற்றுக்குவாங்களாம். இந்த டாக்டர் முதல்ல உங்களோட பேசுவாங்க. உங்களுடைய ஹஸ்பண்டோட ஃபேமிலியில் வைக்கிறோம். ஒருவேளை அதில் எதுவுமே செயல்படலைன்னா நாங்கள் வேறு வச்சுருக்குறோம், அதை நாங்கள் உள்ளே இன்செர்ட் பண்ணுவோம். அதில் பிறந்தா நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஏதோ ஒரு குழந்தை பிறந்தா போதும், எவன் குழந்தையோ நான் தூக்கிட்டு அலைய வேண்டியது இருக்குது, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி. அதெல்லாம் இருக்காது. எங்கள் அப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ப்ராடக்ட் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த பாவம்லாம் நடக்காது. அவர் அல்லேலூயா சொல்லுவோமா? பாவம்லாம் நடக்காது. கர்த்தர் அப்படிதான் செய்கிறார். பெரியவர் உள்ள வந்தார், பிரித்தார்கள். ராஜா என்று புகழ்ந்து தங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டோயில்பார், ரோம சாம்ராஜ்யத்தை அழிச்சிருவாரு அப்படின்னாரு. ஆனால் கர்த்தர் அங்கே மாற்றத்தை உருவாக்கினார். இன்னும் நம்ம வருஷம் இதை தான் பிடிச்சிட்டு நம்ம சுற்றிட்டு இருக்கிறோம். குருத்தோலையை பிடிச்சிட்டு ஓசன்னா என்னைக்கெல்லாம் ஓசன்னான்னு சொல்கிறோமோ அன்னைக்கெல்லாம் என்னை காப்பாத்துங்கன்னு கதறோம். இந்நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களையும் என்னையும் காப்பாற்றலையா? யோசித்து பாருங்களேன். ஆண்டவரை கேட்டுக்கிட்டே கெஞ்சிக்கிட்டே இருக்கோம், காப்பாத்துங்க. அவர் காப்பாத்திட்டாரு. அவர் என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் நல்லா பிளஸ் பண்ணிட்டாரு. என்னுடைய வியாதியின் இடத்திலிருந்து நீக்கிட்டாரு. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம், வெள்ளியும் பொண்ணு என்னோடது, எல்லாமே கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. ஏன் நான் இன்னும் போய் என்னை காப்பாத்துங்கன்னு ஏன் கதறணும்? செய்து முடித்த வெற்றியை மத்தேயு 28 என்ன சொல்றாரு? 18 இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீசரில் பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் போய் இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், இந்த அதிகாரத்தை போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, உலகம் எங்கும் போய் ஜாதிகளுக்கு எல்லாம் பிரசங்கம் பண்ணி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரில் ஞானஸ்தானம் கொடுங்க, பிசாசில் விரட்டுங்க, வியாதியஸ்தில் சுகமாக்குங்க. இந்த வல்லமை என் மேலே இருக்கிறத உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். அதே வல்லமை இப்பொழுது என் மேலே இருக்குது. நான் ஏன் அந்த அதிகாரமுள்ள வல்லமையை நான் ஏன் பிரயோஜனப்படுத்தக்கூடாது? யோசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, நான் முடிக்க போகிறேன். ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதலுக்கு நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். யூதா ராஜாக்கள் ராஜா கிங், யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர். அவர் ராஜாவா தான் இருப்பாரு. வானத்தையும் பூமியும் சகல அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜா கழுதையின் மேல் வருவார். இப்பொழுது கழுதையின் மேல் வந்த ராஜா மறுபடியும் அந்த 1000 வருட அரசாட்சியை என்ன பண்றதுக்கு குதிரையில வருவார். வெள்ள குதிரையில ஏறி வருகிறவர். வெளிப்படுத்தல இருக்கு, எதுல வருவாரு? வெள்ள குதிரையில ஏறி வருகிற ராஜாவை நாம் காணப்போகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த எருசலேம்ல அந்த சிகப்பு கன்று 1 வயசா பாதுகாத்து அதுக்கு எல்லா தேவைகளையும் பார்த்து அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த எருசலேம் சபைக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செஞ்சு தனியாக வச்சுட்டாங்க. அந்த யுத்தம் முடியும் போது எருசலேம் சபை கட்டப்படுகிற நாட்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதான் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதில் சிகப்பு கன்று பலியிடப்பட வேண்டும். அது இன்னைக்கு 1 வயசு வரைக்கும் கரெக்டாக இருக்குது. சரியா? 1 வயசு வரைக்கும் கரெக்டாக இருக்குது. அது வரும்போது அதில் தான் சொல்கிறாங்க, தானியேல் சொல்லும்போது 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது 70 வருஷம். அப்படிதானே? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. 70 வருஷம். ஒவ்வொரு 7வது வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் 6 வருஷம் வேலை பார்க்கணும், களஞ்சியத்தில் சேர்க்கணும், சாப்பிடணும். 7வது வருஷம் என்ன பண்ணக்கூடாது? அந்த பூமிக்கு ஓய்வு கொடுக்கணும். 7வது வருஷம் முழுவதும் எங்கே இருக்கணும்? ஆண்டவருடைய சமூகத்தில். 7வது வருஷம் நன்றி சொல்லி தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். 50வது வருஷம் 7:49 முடிஞ்ச 50வது வருஷம் அது தன்னுடைய வாழ்க்கையில் ஜூப்ளி வருஷமாய் கொண்டாடுவார்கள். அந்த 50வது வருஷம் என்ன பண்ணக்கூடாது? இன்னும் இது முடிவுக்கு வரல. அதை தான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. முதலாவது கிறிஸ்து வந்து சிலுவையில் மரிக்க வேண்டும் என்பது முதலாவது திட்டம் அவனுடைய தரிசனத்தில். 2வது பூமியில் தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி அவர் மறுபடியும் வர வேண்டும்.
ஒரு அலையிலையா சொல்லுங்க. மரித்துட்டாரு, திட்டம் முடிஞ்சிருச்சு. முதல் திட்டம் உயிர்த்தோடு எழுந்துட்டாரு. இன்னைக்கு ராஜ்யத்தை நிலைநிறுத்தும்படி இங்க ராஜாவாய் வெள்ள குதிரையின் மேல அவர் வருவார். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அவர் வருவார். சங்கீதக்காரன் தெளிவா அந்த தானியேலில் எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அது ஆம் என்றும் ஆமீன் என்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அதனால தான் இப்போ சண்டை நடந்துட்டு இருக்கு ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும் இதுக்கும். அந்த எருசலேம் சபையை திரும்ப கட்டுகிறதற்கு அது நடக்கும். அது தீர்க்க தரிசனம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார்.